இந்த மூலிகையோட பேரு தான் கட்டுக்கொடி. கொடி மாதிரி இருக்கும், வேலியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா படர்ந்து இருக்கும். வாங்க இதை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பர் மேஜிக் பாக்கலாம். இந்த கட்டுக்கொடி இலைகளை கை நிறைய பறிச்சுட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி மசிச்சு எடுத்துட்டு இதனோட சாரை நல்லா வடிச்சு எடுத்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது என்னவா மாறுதுன்னு பாருங்களேன். இந்த மூலிகையோட சூப்பர் பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணிய ஜெல்லியா மாத்துது. நான் இன்னைக்கு ஊத்தி இருந்த பாத்திரத்துல எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஜெல்லி ஸ்டார் பிஷ் மாதிரி கிராமங்கள்ல இது கூட சக்கரை சேர்த்து அல்வா ரெசிபி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. உடல் இருக்க சூட்ட தணிக்கும் அப்படின்னு இந்த அல்வா செய்யறதுக்கு கட்டுக்கொடி இலை கூட நாட்டு சக்கரை தேன் கலந்து அரைச்சு அதனோட சாரை வடிச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம விட்டுட்டோம்னா அது அல்வாவா நமக்கு ரெடி ஆகிரும். இதை நீங்க குக்கிங் வித்வுட் ஃபயர் நோ பாயில் நோ ஆயில் காம்படிஷன்ல கூட இது பச்சை சாறு மட்டும் தான் ஜெல்லியா மாறுமா இல்ல அரைச்சு பவுடர் பண்ணாலும் மாறுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சோ அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சு பவுடர் பண்ணிக்கிட்டேன். ஒரு மக்ல டைரக்டா பவுடரை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு மக்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணதை வடிச்சு ஊத்திக்கிட்டேன். சோ ரெண்டுமே ஜெல்லியா மாறி இருக்குங்க. உங்களுக்கும் இந்த இலை கிடைச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க.